ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஒரு ஹீரோயின் லான்ச் ஆகுறாங்க அப்படின்னா, மலையாளத்தில் லான்ச் ஆகுறாங்க அப்படின்னு டக்குன்னு தமிழில் வந்துட்டு உடனே இங்கே அறிமுகம் ஆயிடுவாங்க. இல்லை நிறைய சான்சஸ் வரும். உங்களுக்கு கொட்டுக்காளி தான் ஃபர்ஸ்டா இல்லை இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ படங்கள் அப்ரோச் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்தேன். ஆனால் ஒர்க் ஆகலை. அந்த டைம் லைனும் சம் ஃபிலிம்ஸ் ஐ வாண்டட் டு டூ ஆல்சோ குடன்ட் ஹேப்பன். மீனா இட்ஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி ஃப்ரம் வினோத் சார். அவங்களோட ஊரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஹீ சீன் மெனி மீனாஸ். சூரி சார்ஸ் கேரக்டர் இஸ் த ஸ்டார்க் ஆப்போசிட் ஆஃப் மீனாவோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் தான். அப்போது மீனாவோட அந்த கிராஃப் ப்ராப்பராக வருதுன்னா பாண்டியோட கேரக்டர் பாண்டி ப்ராப்பராக வந்ததுனால when he told me Suri sir is on board, I know that Suri sir does a lot of comedy, so I was very interested to know, like, in Kottakali, this Pandis character is a very dark character. Appo he told me that he is changing his trajectory. He's done Vidudalai and then he's doing this. So you'll see that there is some magic in it, and I was super excited. வணக்கம் அனபன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தென் வெரி ஹாப்பி டு இன்டர்வியூ. இப்போது தமிழில் அறிமுகமாகறீங்க. எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. ஓகே. நிறைய தமிழ் படம் பார்ப்பீங்களா இதுக்கு முன்னாடி? தமிழ் படம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இப்போவுமே லைக் ஃப்ரம் க்ரோயிங் அப் வி யூஸ் டு வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ லைக் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ வாட்ச் மலையாளம், ஐ வாட்ச் தமிழ் ஆல்சோ. ஓகே. இப்போது நிறைய படங்கள் ஒரு ஹீரோயின் லான்ச் ஆகுறாங்க அப்படின்னா, மலையாளத்தில் லான்ச் ஆகுறாங்க அப்படின்னா டக்குன்னு தமிழில் வந்துட்டு உடனே இங்கே அறிமுகம் ஆயிடுவாங்க. இல்லை நிறைய சான்சஸ் வரும். உங்களுக்கு கொட்டுக்காளி தான் ஃபர்ஸ்டா இல்லை இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ படங்கள் அப்ரோச் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்தேன். ஆனால் ஒர்க் ஆகலை. அந்த டைம் லைனும் some films I wanted to do also couldn't happen. Okay. Because I was working on something else or something, the production didn't work out or something. அந்த மாதிரி நிறைய இருந்தேன். ஆனால் இதுதான் எல்லாம் சேர்ந்து ப்ராப்பராக வந்த ஒரு படம். அதுவும் I think that was the best decision. In retrospect, I was happy. I'm happy that this is what my first film was. Okay. இந்த லான்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் சில பேர் கான்சியஸாக இருப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்கீங்க? லான்ச் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி என்ட்ரு பண்ணும்போது இந்த முதல் படம் ஒரு டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இருந்தேன். அதுதான் மெயின். ஸோ கொட்டக்காளி அந்த மாதிரி படம் தான். அது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ண ஃபிலிம் தான். இதில் அசோசியேட் பண்ண நேம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். ஸோ தேட் வாஸ் மை மெயின் திங். ஓகே. கொட்டுக்காளி ஓகே, மீனா நம்ம இருக்கலாம் மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன பர்டிகுலர் ரீசன்? கதை தான் ஃபர்ஸ்ட். கதை கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. இந்த த்ரெட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரெட்டு. சார் ஹீ டோல்ட் மீ தட் திஸ் இஸ் அபவுட் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி ட்ராவலிங் டு கிளென்ஸ் அ கேர்ள் வித் அ ஷாமன். ஸோ it's like a black magic and the madri. So this is like a first time I'm hearing this, and then we had a discussion on this topic and he told me this is something that happens all around India. And the madri, it is there everywhere. So it's a very important subject that we are talking to, and it is a very political film when you think about it. So and the madri, when I heard it, to be a part of such a film is a very important thing. So for me personally, it's a very important thing. So I was very happy. Okay. How Meena was born? Meena it's a very personal story from Vinod sir. அவங்களோட ஊரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். So he's seen many Meenas, and there are many Meenas around India. So that is, I think Meena been existing for a long time. And it came to me, and then I came to know that there are so many women facing the situation that Meena has gone through. So I think hopefully this will give a louder voice for such women. Yes. Okay. இப்போ ஆக்டிங் எமோட்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஒரு ஆக்டிங்கில் எமோட்டிங் லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங்.
இதுல பார்க்கும்போது எனக்கு நீங்க அப்படியா தான் தெரியுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? இந்த சேலஞ்ச் மெயினா இதுல எனக்கு டயலாக் கிடையாது. மூவி இல்ல மூவில டயலாகே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணும். இந்த ஆக்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே எனக்கு ஐ ஹாவ் டு கம்யூனிகேட் டு தி ஆடியன்ஸ். ஸோ அந்த விஷயம் தான் இதுல சேலஞ்சிங்காக இருந்தேன். ஆனால் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன், டிஃப்ரெண்டாக இருந்த ஒரு விஷயம். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர் தட். எப்படி நான் என்னோட பாடி லாங்குவேஜும் பார்வையும் இதெல்லாம் சேர்ந்து எப்படி எனக்கு மீனாவே கம்யூனிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தாட் அதை டெவலப் பண்ணது தான் என்னோட ஹோம்ஒர்க்காக இருந்தேன். ஓகே. ஸோ யா ஓகே. மீனா வந்து வளர வளர கன்ஃபார்ம் மெச்சூர்ட் ஆயிருப்பாங்க. பட் மீனாக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் இருந்திருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன நடிச்சிங்க? தென் வாட் வாஸ் த சஜஷன்ஸ் ஆன் தட் டே? ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஸோ இந்த ஹோல் ஃபிலிம் ஒரு ட்ராவல் ஃபிலிம் தான், ஒரு 1 day ட்ராவல். அதுதான் இந்த ஃபிலிம். அது வினோத் சாரோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல். இது ஒரு ட்ராவல், கேரக்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ராவல் இருக்கு, அது நம்மளை ட்ராவல் கூட்டிட்டு போவோம் அந்த மாதிரி. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இதில் முதல்ல ஷார்ட்டு நான் ஒரு ஆட்டோவில் உட்கார்ந்து இருக்கோம். Throughout the film, I'm actually sitting in an auto, and there are so many conversations in the middle. But I think the auto itself is a character. Avangalo in the movie la, just like all of us, is a very main character. So I think sitting in that auto, being Meena was my first shot. Okay. Then என்னென்ன ரியாக்ஷன்ஸ், ஐ மீன் அங்க இருந்த ஆடியன்ஸா இருக்கலாம், and then ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் என்னென்ன ஏதாவது சொன்னாங்களா? இன்புட்ஸ் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா? முதல்ல அந்த கேரக்டர் லுக் எல்லாம் செய்யும்போது மீனா எப்படி இருக்கணும், காஸ்டியூமோட கலர் எப்படி இருக்கணும், என்னோட ஹேர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ் இருந்தேன். ஸோ மீனா ஒரு நேச்சுரலாக மீனா ஒரு ஃப்ரீயான ஒரு கேரக்டர். அவங்க ரொம்ப ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டான ஒரு கேரக்டர். ஆனால் இந்த ஸ்பேஸில் இந்த சுச்சுவேஷனில் மீனான ரொம்ப பிடிச்சி வச்ச கெட்டி வச்ச மாதிரி தான் இருக்கேன். ஸோ அந்த பாடி லாங்குவேஜிலும் ஹேர்லும் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஹேர் எல்லாம் மெடிஞ்சு அந்த மாதிரி லைக் ப்ராப்பராக ஒரு கார்னர் லுக்காக இருந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ராவல் எப்படி ஐ கேன் ஷோ இட் இன் மை பாடி லாங்குவேஜ் அண்ட் மை ஹேர். வி ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ எவ்ரி டைம் லைக் த வே ஐ சிட் அண்ட் ஐ ஆஸ்க் ஹிம், ஷுட் ஐ சிட் இன் அ பர்டிகுலர் வே ஆர் ஷுட் ஐ பி ஃப்ரீலி சிட்டிங், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஓகே. குட்டுக்காளி த adamant girl, in what ways? She is adamant in a very unique way, where showing adamance, you can be loud and you can say that, you know, I've decided this, I've decided that, and have a conversation. But she's not like that. She doesn't talk at all. That is her adamance. Because everybody else is making a lot of noise, she's making no noise. Okay. But her silence is very loud. அந்த மாதிரி. Okay. மீனா ஓகே. அனபன் எப்படி? நான் சைலண்டே கிடையாது. சைலண்ட் இல்லை, ஆனால் அடமெண்ட் இருக்கு. சில விஷயங்களுக்கு அடமெண்டாக இருக்கும். அது எனக்கு சரியா வரணும் விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அடமெண்டாக இருக்கும். இருக்கு, சிமிலாரிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்டபானா இருக்கு. ஆனால் மீனா ரொம்ப லவ்விங் தான் கேரக்டர். அது இந்த மூவி ட்ராவலில் நமக்கு அது பார்க்க முடியல, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த இவங்களோட ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம யோசிக்கும் போது அவங்க ரொம்ப லவ்விங்கான ஒரு கேரக்டர். அது எனக்கும் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஸ்டபன், அடமெண்ட் அந்த விஷயங்கள்லாம் அனபன் அவங்களோட கரியர்ல எப்படி எல்லாம் காட்டுவாங்க? கரியர்ல ஐ திங்க் த கேரக்டர்ஸ் ஐ சூஸ் மேபி அவங்களும் ரியலா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. பார்க்கும்போது ஓகே ஐ கேன் ரிலேட் டு திஸ் கேரக்டர். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கு, அதாவது தங்கச்சி எனக்கு இருக்கு, அந்த மாதிரி ரிலேட்டபிளா இருக்கும்போது எனக்கு ஐ அம் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ திங்க் மேபி தட். ஓகே. பட் சினிமா அப்படின்றது ரிலேட்டபிளா இருக்கிறது ஓகே. பட் அபார்ட் ஃப்ரம் தட் சம் கைண்ட் ஆஃப் ஃபேண்டசியான திங்ஸ் எல்லாம் காட்டுறது கண்டிப்பா அதுவும் இருக்குல்ல. ஆனா ஒரு இமோஷனல் கனெக்ஷன் தேவை இருக்குல்ல. இப்போ ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுலும் நமக்கு கனெக்ட் ஆகணும்ல. ஓகே இந்த மாதிரி I'll think or I'll have some sort of sadness in this scene. அந்த மாதிரி இமோஷனல் கனெக்ட் இருக்கும்ல, அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஈவன் இன் அ ஃபிக்ஷனல் வேர்ல்ட் நம்ம கதையும் இப்போ ஒரு ஏலியன் வந்த போலும் அந்த இமோஷன் கனெக்ஷன் இல்லைன்னா பார்க்கும்போது அது ஐ டோன்ட் திங்க் இட் வில் லுக் நைஸ். ஸோ ஒன்ஸ் யூ ஈவன் இஃப் இட்ஸ் அ கேரக்டர் ஆர் அ ஸ்பேஸ் தட் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித்,
what they're trying to say, or the emotions should be universal, where you feel like, okay, I am going through their sadness, I don't know their life, but I feel sad for that person. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லும் போது வந்து எனக்கு கல்கி ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக உங்களோட கேரக்டரோட எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. நீங்கள் இல்லை அந்த சீனில் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் எல்லாராலும் கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக. தென் இப்போ நெரேட்டிங் ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல் இருக்க மாதிரி ரிசீவிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கதையை வந்துட்டு நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்க? ஃபுல்லாக படிச்சு பார்ப்பீங்களா, இல்லை இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, இல்லை எப்படி இருக்கும்? யூஸ்வலி நான் ஸ்கிரிப்ட் படிக்க மொத்தமாக, ஆர் த டைரக்டர் வில் கிவ் மீ அ நரேஷன், இதில் ஏதோ இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எனக்கு ஐ கேன் டேக் மை டைம், சிட் வித் இட், ரீட் அகேன் அண்ட் தென் மார்க் மை சீன்ஸ் ஆர் மார்க் அ ஸ்பெசிஃபிக் சீன் தட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். அந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு. ஆனால் ஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு எனக்கு. பட் தேர் ஆர் ஆல்சோ ஃபிலிம்ஸ் வேர், like say Kalki for that matter, I have not read the script. எனக்கு அந்த கைராவோட ஆர்க் மட்டும் தான் தெரியும். And I know this is a film that is that's going to be a big film, and the director also has done something that is very big, and he's a wonderful director. So அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் இருக்கு. So not always that you have to sit with the script, but obviously a film like Kotakali, I need to know what Kotakali is, because it's talking about Kotakali. So அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் நமக்கு டீட்டெயிலாக இருந்தால் எனக்கும் அது நல்லா இருக்கும். பட் யா, ஓகே. இப்போது பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கல்ல, இப்போது சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சினிமா மேலே என்னென்ன மாதிரியான ஒரு தாட்ஸ், பெர்செப்ஷன் இருந்தது, வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாறி இருக்கா? சினிமா எனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரி தான், எஸ்பெஷலி மலையாளம், பிகாஸ் மை டாட் வாஸ் ரைட்டர். யா, he's a writer and he's been working in the industry for a long time. So எனக்கு இண்டஸ்ட்ரி அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கு, செட் எப்படி இருக்கும், ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஐ ஆல்ரெடி வாஸ் ஃபெமிலியர். பட் எனக்கு அந்த ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்ல தெரியல. ஆனால் I am very aware of what is happening behind the scenes. I know how shots are like. I know that in films one scene will take days to finish. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இந்த ஒர்க் ஸ்பேஸ் வரும்போது ஒரு ஆக்டர் பிஓவியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹவ் யூ ஹேண்டில் அ க்ரௌட், நம்ம டைமிங் விஷயம், ஒரு ரீடேக் போகும்போது எப்படி டயலாக் படிக்குது, அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ ஐ ஃபீல் லைக் இன் ஜென்ரல் பீப்புள் have this feeling that it's a job that's always fun, and then you like go for events, you dress up and all that, but behind the scenes there's a lot of work going on. So அதுதான் மேஜரா. ஓகே, இப்போ இங்கே தமிழில் பண்ணுறீங்க, அட்மாஸ்பியரா உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக ஏதாவது இருந்துச்சா? அட்மாஸ்பியரா செட் ஆகிறதுக்கு, அடாப்ட் ஆகிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்? எனக்கு இந்த படத்தில் இது ரொம்ப ட்ரீமியாக இருந்தேன், பிகாஸ் it was in Madurai is beautiful, and the people there also is fantastic. அவங்க ரொம்ப நல்ல சூப்பராக என்ஜாய் பண்ண. we had like a 1 month picnic மாதிரி. we after finishing shoot we'll all sit together, we'll laugh, we'll share stories, அந்த மாதிரி எல்லாம் இருந்தேன். எனக்கு இந்த ப்ராசஸே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன். இட்ஸ் a very intimate setup. we had maybe 40-45 people max in the set. So I know everyone, from every technician to spot person to everyone. We were all friends. நம்ம எல்லாருமே தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்தேன். Not every set can be like that. Sometimes films have like 100-200 people. But இந்த film சின்ன இந்த செட்டப்ல இருந்தனா எனக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு, so it felt like friends are doing a film. So it was very very comfortable. And initially I was worried that எனக்கு என்னோட தமிழும் கொஞ்சம் I only know a little bit, and also மதுரையில் தான் இருக்கேன், ரொம்ப ரூட்டடாக இருக்கேன். ஸோ ஐ வாஸ் worried that they will not talk to me or they will not be okay with me doing it. பட் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு they were all friends, and அவங்களும் மீனா ஆகிட்டு accept ஆயிடுச்சு. So they're like, they only called me Meena. So I was like, oh okay, that's good. Then that kind of gave me a lot of energy to take up Meena and do it. Okay, இப்போ கேள்வி கேட்பீங்களா டைரக்டர்கிட்ட? அதாவது என்னையா காஸ்ட் பண்ணீங்க? அது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன், எப்பவுமே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். From reading the script on, I've asked so many questions. I think now he's tired. He doesn't want me to ask any more questions.
for me it helps a lot to ask a lot of questions. எனக்கு டவுட் வச்சுட்டு அந்த கேரக்டரோட ஒரு ஃப்ரேம்க்கு முன்னாடி போயிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும். ஸோ ஐ கீப் ஆஸ்கிங் டைரக்டர் a lot of questions. I told him ahead also, sir I'm sorry, நான் இந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இரிட்டேட் ஆனா கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். வீஸ்ல இல்லை மேடம் நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு அத்தனை அவங்க இன்டெப்தா எல்லாம் தெரியும். ஸோ ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். எனக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவங்க பேஷண்ட்லி வந்து இருந்து எல்லாமே சால்வ் பண்ணி தான் கொடுக்கும். ஓகே, இப்போ நடிக்கிறது அப்படிங்கும்போது அது ஒருத்தர் சார்ந்து கிடையாது, ஆப்போசிட்ல நடிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சார்ந்தது தான். How Mr. Suri was comfortable? It was brilliant to work with Suri sir because like you said there's a lot of give and take when you do a scene, and mine totally depended on, like most of it depended on the other actors because I am only reacting to everything. எனக்கு dialogue கிடையாது, அதுக்காக நான் react பண்ணிட்டா இருக்கேன். So only when the opposite person is giving me the right things that I can react properly. And Suri sir's character is the stark opposite of Meena. மீனாவோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் தான். அப்போ மீனாவோட அந்த கிராஃப் ப்ராப்பரா வருதுன்னா பாண்டியோட கேரக்டர் பாண்டி ப்ராப்பரா வந்ததுனால கரெக்ட் ஆயிடும். ஸோ ஃபார் மீ மை எனர்ஜி வாஸ் ட்ரிவன் ஃப்ரம் சர்ஸ் கேரக்டர், and he's given me so much to do with it. Once you watch the film you'll understand. It helped me a lot, and he's done such a different character from what he's done before also, and he was brilliant to work with. Okay, இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த டீம் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம்ல, அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இருந்துச்சு? இப்போ சூரி சாராக இருக்கட்டும், PS வினோத்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், அறிமுகம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆனஸ்ட்லி எங்கிட்ட வரும்போது இந்த கதை மட்டும்தான் இருந்தேன். இனிஷியலாக வரும்போது he wanted to tell me the story. ப்ரொடக்ஷனும் காஸ்டிங் எல்லாம் ஜஸ்ட் டிஸ்கஷனில் தான் இருந்தேன், அது கன்ஃபர்மேஷன் இல்லை இருந்தேன். But for me, my yes was for the story initially itself. I said yes to the story and I was like, anything else we'll figure it out. Andha madri. So he said like he'll come back and say like give me a confirmation on who's on board and everything. And then I think within a few days time he confirmed saying that SK Production is doing it. And I was like, that's brilliant for somebody like SK sir and the production house that is so big and been doing really good commercial films and big films, and he's taking up this film. It is a brilliant thing, and it is a risk undertaking, but he also was very confident in the director and the script. So adu oru periya vishayam da, and the film indha madri oru international forum la place pannadukku adum oru periya vishayam da. Adu indha production nale adu நடந்தது. So I am very fortunate to have that kind of production. And casting also, when he told me Suri sir is on board, I know that Suri sir does a lot of comedy, so I was very interested to know, like in Kottakali this Pandi's character is a very dark character. Appo he told me that he is changing his trajectory. He's done Vidudalai and then he's doing this. So you'll see that there is some magic in it, and I was super excited. Okay, actually இப்போ படங்கள் பண்றாங்கல்ல ஆக்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, நம்ம ஆர்ட் கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான ரோல்ஸை செலக்ட் பண்ணுவோம். தென் கமர்ஷியலாக பிக் ஹீரோஸ் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட போதும், நம்ம ரூட்டடாக நிறைய போய் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துருவோம். 2 ரூட் இருக்குல்ல, இந்த ரூட் நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு ஐடியாலஜியாக என்ன இருக்குது? ஆர்ட்னா இதுதான், கமர்ஷியல்னா என்ன, அது எப்படி நீங்கள் ஐடியாலஜியாக பார்க்குறீங்க? எனக்கு அந்த ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். அது என்ன ஜான்ரலாலும் நல்ல சினிமா இருக்கணும், ஆடியன்ஸ் வந்துன்னா அவங்களுக்கு அது பார்த்து ரசிச்சு போன அந்த மாதிரி இருக்கணும், அதுதான் முதல்ல விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு ரூட்னு சொல்லனா எனக்கு ஃபிக்ஸ்டாக ரூட் கிடையாது. எனக்கு தெரியாது என்ன ரூட் நான் போயிட்டு இருக்கேன்னு, ஏதோ நினச்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். And also nobody tells you that this is the right thing to do or anything. நம்ம செய்யணு தான் ரைட், அந்த மாதிரி நினச்சி தான் போயிட்டு இருக்கேன். So I feel like sometimes when you do some things it might not work out also. So maybe next few films I do it might work, might not work out. It all depends. So idella oru I don't know, you just trust what you decide and then you go and do it அந்த மாதிரி. ஓகே, இப்போ அந்த ஸ்டார்டிங் அந்த சக்ஸஸ் இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு அது கும்பலாங்கி நைட்ஸ் ஹெலனா இருக்கட்டும், கப்பல்லா செம்மையாக அமைஞ்சிச்சு. தென் இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் உட்காந்துலாம் யோசிப்பீங்களா?
ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. கிடையாது. இல்ல Okay. எனக்கு தெரியாது. அதுதான் இருந்துனா நான் ஹாப்பியா இருக்கும், ஈஸியா இருக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலே போலாம்னு சொல்லல. ஒண்ணுமே கிடையாது, எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்ல மாதிரி இப்போ ஒரு நல்ல படம் செய்யணும், நல்ல டீமோட ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஆசை எனக்கு இருக்கு. அப்போ கதை வரும்போதும் அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, கேன் ஐ டூ சம்திங், can I contribute this particular film, what can I bring to the table for this film, அந்த மாதிரி thinking இருக்கு. So and then one thing I think about most is that I don't want to do cinema that is similar. நான் செய்த மாதிரி இனியும் செய்யணும், அது கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா செய்யலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் மூவிஸ்லாம் செய்யலாம். எனக்கும் அதுதான் ஈஸியாக இருக்கும். ஈஸி இன் த சென்ஸ் தட் ஐ டோன்ட் கெட் போர்ட். அதர்வைஸ் போரிங்காக இருக்கும், பார்க்கும்போதும் நீங்களுக்கும் போரிங்காக இருக்கும். லைக் யூ see me in the same role, லைக் இவங்க இது மட்டும் தான் செய்ய யோசிக்க இருக்குல்ல, அது வேணாம். டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஓகே, தென் இப்போ உங்களோட படங்கள் ஹெலன் கப்பெல்லாம் நிறைய லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு, அது பார்ப்பீங்களா? உங்களோட படங்கள் ரீமேக் ஆகுது இல்லை? நான் என்னோட படமே சம்டைம்ஸ் ஐ டோன்ட் வாட்ச். என்னன்னா கொஞ்சம் டார்க் மூவிஸ் இருந்தா எனக்கு, ஐ நோ தட் ஐ டூ டார்க் ஃபிலிம்ஸ், பட் சம்டைம்ஸ் எனக்கு வாட்ச் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஸோ நான் சம் மூவிஸ் ஐ ஹவ் நாட் fully watched it. I've only maybe watched Helen maybe one time, release time la. Capella also maybe once, not fully I watched. அது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு அது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கடல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ரியலாவே உங்களுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்குமா? அது ரொம்ப கண்டிப்பா. கடல் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நான் வைப்பன், தட்ஸ் மை ஹோம் டவுன். அது ஒரு ஐலண்டு தான். அப்போ நம்ம நிறைய பீச்சஸ் இருக்கும். நான் சின்ன வயசுலேயே பீச்சஸ் ஆகிட்டு ரொம்ப கனெக்டட் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ யா. தென் இந்த சினிமாவில் வந்து இந்த பிஸ்னஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்க பாப்பீங்க? அந்த பிசினஸ்க்குள்ள போய் மாட்டக்கூடாது, இந்த ப்ரொஜெக்ஷனுக்குள்ள போய் மாட்டக்கூடாது. நிறைய பேர் நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. மேம் உங்களுக்கு இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு, நீங்க ஃபீமேல் லீடா மட்டும் நீங்க ஒரு படம் பண்ணலாம், இந்த மாதிரியான பிசினஸ்க்குள்ள எல்லாம் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா? இந்த பிசினஸ் விஷயம் இது யாரை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் இது எப்பவுமே மாறி இருக்கிற விஷயம். ஸோ யூ கான்ட் சே தட் திஸ் இஸ் கோயிங் டு பி, இட்ஸ் நாட் லைக் யூ கேன் ப்ரெடிக்ட் how it's going to be, right? So you are your own master, you decide. That's what I believe in. So obviously you take opinions from people that is close to you. என்னோட அப்பா பின்ன கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்கள்ட்ட கேட்கும், டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஃபைனல் டிசிஷன் என்னோட தான். அப்போ நானே டிசைட் பண்ணேன், ஓகே இது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு, ஆனால் பரவாயில்ல நான் செய்யலாம், பார்க்கலாம் இந்த எப்படி வரும்னு. என்னன்னா இந்த I don't want to feel that I am restricting myself because I've done some good work, I can't take any more risk. அந்த மாதிரி எனக்கு வேணாம். எனக்கு ரிஸ்க் தான் தேவை. அது I think that is the way to go forward. ரிஸ்க் இல்லைன்னா கொஞ்சம் மொனோட்டனஸ் ஆகிடும், அது கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும் எனக்கு. So I don't mind taking the risk, and even if I fail or win, it's fine. I want to take the risk. அந்த மாதிரி. இவ்வளோ வருஷம் கரியர் இருக்குல்ல, நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. என்னெல்லாம் இருந்தா கம்ப்ளீட் நான் ரிஜெக்ட், இதை நான் எடுக்கவே மாட்டேன் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? அங்கே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு எத்தனை ஸ்டோரிஸ் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு, நிறைய ஸ்டோரிஸ் நோ சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் த ஸ்டோரி டிடன்ட் கனெக்ட் ஃபார் மீ, அது இருக்கு ஒரு விஷயம். சம்டைம்ஸ் அவங்க சொல்லுன நான் நினச்ச படம் மாதிரியே கிடையாது. டைரக்டரோட தாட் ப்ராசஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ யுவர் ப்ராசஸ் அண்ட் யுவர் தாட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த டைரக்டர்ஸ் தாட் ஷுட் அலைன். ஒன்லி தென் யூ கேன் ஒர்க் டுகெதர் அண்ட் மேக் தட் ஃபிலிம் இஸ் வாட் ஐ ஃபீல். So sometimes that also happens. Sometimes there are films that I liked and I wanted to do but could not do with a lot of other reasons also. And then there are some films that I feel like somebody else could have done it better than me. Adu irukku. So நிறைய விஷயங்கள் இருக்கு நோ சொல்றதுக்கு. Yeah, that's I think that's the thing. There's so many reasons for it. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இன்னொருத்தவங்க இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க செய்யறீங்களா? இப்போ நீங்க உங்களை பத்தி அனலைஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது எப்படிலாம் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே இதெல்லாம் தான் நமக்கு ஓகே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி லைக் ஐ செட் ரிஸ்க் டேக்கிங் இஸ் a major thing. So எனக்கு I don't want to give up on something because I can't do it. அந்த மாதிரி வேணாம். I'll try for one time and then see if I can work it out. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன், இந்த விஷயம் எனக்கு ஆக்ஷன் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல முதல்ல செய்யும்போது. ஸோ அண்ட் லைக் சம் ரோல்ஸ் வேர் இட் இஸ்
like a villain or a action role. So when you see the films I've done, like obviously people wouldn't really think that I would be able to do it. So even I also would think, okay, can I do it? Maybe it might not look nice, but then I want to try it out and see. So maybe one film did not work out, but the second film I want to make sure I do it right. So அந்த மாதிரி thinking இருக்கு. So action is something that I wanted to experiment. அந்த மாதிரி தான் Kalki happened. And then I was really happy with it and I enjoyed doing it also. So I was like, okay, maybe I can try something else. அந்த மாதிரி இருக்கு. So I don't think I will say no outright. சில விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் I'll think about it. I'll see, okay, if I take this up, can I do justice to this character? அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு விமன் கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, உங்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, இல்லை ஏன் இந்த விமனை இப்படி போர்ட்ரே பண்றீங்க, அதுலலாம் நீங்க தலையிடுவீங்களா? டேரக்டர்கிட்ட போயிட்டு சஜஷன்ஸ்லாம் சொல்லுவீங்களா? Yeah, obviously if the story, if there's something that I feel like is not aligning with me, I'll discuss it with the director. I'll ask him why he wants to portray the character in this way, or if there's a certain dialogue this way, is it necessary for the film? Why do you have it? That kind of questions, yes, for sure we'll ask. Okay. So because I'm at the end of the day communicating it to a larger audience, so I want to put out, I also want to believe my character. So if I'm not believing my character, I can't ask the people to believe my character. So அந்த விஷயம் it's very important. Okay, the larger audience, இது சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, இப்போ கொட்டுக்காளி எங்க பார்க்கணும், எந்த ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்க? கொட்டுக்காளி இது தியேட்டர்ல இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா இது இந்த விஷுவல் கிராஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மூவில. இஃப் யூ see Vinod sir's previous film also, visually it's beautiful to see. It's like a painting. Every frame is like a painting. So Shakti is the DOP of the film. It's his first film, and what he has done in this film is beautiful. Madurai, everybody knows Madurai is a beautiful place. In Pebbles, Madurai, we've seen like a very dry, different, larger landscape of Madurai. This is on the greener side. It is a complete forest, green side of Madurai. So there's a contrast here, which I think on a larger screen would look beautiful. And also the way compositions are made in the film is also very brilliant. And everyone is so nuanced in it that the detailing, I feel like on a larger screen will look brilliant. So I think definitely you need to watch in a theater. Okay, we are also excited. Thank you so much for your time. Thank you so much. Thank you. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக.